வணக்கம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நீட் 2024ஓட ரிசல்ட்ஸ் வந்து ஜூன் 4ஆம் தேதி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. பப்ளிஷ் பண்ண அந்த நிமிஷத்துலேருந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சை, அந்த ரிசல்ட்ஸை சுற்றி ஒரு பெரிய ஒரு 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 பெரிய ஒரு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வந்து நிலவிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் என்டிஏ என்ன சொன்னாங்க, ஜூன் 6ஆம் தேதி வந்து அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில். ஆக்சுவலாக நேற்று 8ஆம் தேதி வந்து என்டிஏலேருந்து ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்லேருந்து என்டிஏ சார்பாக வந்து ஒரு நேஷ்னல் வைடு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, நிறைய அந்த நீட் ரிசல்ட் சுற்றி ஒரு பெரிய சர்ச்சை என்ன அப்படின்னா, 720 அவுட் ஆஃப் 720 எத்தனை பேர் வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது. ஒரு 67 பேர் ஆக்சுவலாக வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த வருஷம் 2024 நீட்டில் வந்து ஒரு 67 பேர் வந்து இந்த மார்க்கை வந்து வாங்கியிருந்தாங்க. 720 அவுட் ஆஃப் 720 வாங்கியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு சந்தேகத்தையும் நம்மளுடைய மனசில் வந்து எழுப்பியிருக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, சில சென்டரில் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 718, 719 அப்படிலாம் சில பேருக்கு மார்க் வந்திருந்தது. அது வந்து மேத்தமெட்டிக்கலாக பாசிபிளே இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் சில சந்தேகங்கள், நிறைய சந்தேகங்கள் வந்து இந்த நீட் ரிசல்ட்டை, நீட் 2024 ரிசல்ட்டை பற்றி நிறைய குழப்பங்களும் சந்தேகங்களும் நமக்கு வந்துச்சு. இதற்கு வந்து என்டிஏ வந்து என்ன பதில் சொல்கிறாங்க? ஏன்னா வந்து இது வந்து ஒரு சாதாரண தேர்வு கிடையாது. இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 24 லட்சம் 24 லட்சம் மாணவர்களுக்கு மேலே இந்த பரீட்சையை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களோட கனவு எல்லாமே இந்த எக்ஸாமில் தான் இருக்குது. 4750 சிட்டிஸ், 50 சென்டர்ஸில் 4750 சென்டர்ஸில் 571 சிட்டிஸில் இந்த எக்ஸாம் வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போ 24 லட்சம் பேரோட கனவு வந்து இதில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ என்டிஏ அவங்க என்னென்ன சொல்கிறாங்க, என்னென்ன பதில் வந்து என்டிஏ இதுக்கு சொல்கிறாங்க? எஸ், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது பசங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் வாங்குகிற திறமை, அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ரிப்பீட்டர்ஸ், ரீரிப்பீட்டர்ஸ், ஒரு 2 தடவை எழுதினவங்க, 3 தடவை எழுதினவங்களாம் இருக்காங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாமை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. 9th, 10th, 11th, 12th இந்த எக்ஸாம் மூலயமா தான் நம்ம மெடிக்கல் கோர்ஸ் போகணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்ரி இயர் ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த எக்ஸாம்கில் அதிகமாகிருக்கு. அதனால தான் இந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிருக்கு. கொஸ்டின் பேப்பர் லெவல் எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீட்டோட கொஸ்டின் பேப்பர் லெவல் கொஞ்சம் ஒரு 5 to 10% வந்து அந்த லெவல் கொஞ்சம் வேரி ஆனாலும் என்சிஆர்டி, சிபிஎஸ்சி டெக்ஸ்ட் புக்லேருந்து தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த லெவல் அப்படியே தான் இருக்குது கொஸ்டின் பேப்பர் லெவல். பட் ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ எப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. ரிப்பீட் பண்ணுறாங்க நிறைய பேர். 500 மார்க் எடுத்தவங்க சீட்டு கிடைக்கலனா ரிப்பீட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைமே அவங்க 500 மார்க் எடுத்துட்டாங்கன்னா அவங்க அடுத்த தடவை பண்ணும்போது இன்னும் எப்படி எடுப்பாங்க? இந்தியா ஃபுல்லாக இது நடந்துச்சுன்னா எப்படி? ஸோ அப்போ காம்படிஷன், the competitive nature of the examination and the higher performance standards achieved by the candidates this year அப்படின்னு அவங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து இதோட லிங்க் நீங்கள் என்டிஏ வெப்சைட்டில் போனீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் தேதி வந்து இந்த ப்ரெஸ் ரிலீஸ் விட்டுருக்காங்க. இதில் மொதல் பாயிண்ட் இதை தான் சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ், அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, காம்பன்சேட்ரி மார்க்ஸ். காம்பன்சேட்ரி மார்க்ஸ் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1563 கேண்டிடேட்ஸ்க்கு. 1563 எந்தெந்த ஸ்டேட்லேருந்து அப்படின்னா, பஞ்சாப், ஹரியானா, டெல்லி அண்ட் சத்தீஸ்கர். ஏன் இந்த ஸ்டேட்டில் வந்து இப்படி இந்த 1563 பேருக்கு வந்து இந்த மார்க்ஸ் கிரேஸ் மார்க்ஸ், அதாவது இது வந்து கிரேஸ் மார்க்குங்கிறது ஃபிசிக்ஸில் கொடுத்த மார்க் இல்லை, இதுக்கு வந்து காம்பன்சேட்ரி மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து அந்த என்டிஏயோட ப்ரெஸ் ரிலீஸில் இருக்குது. அவங்க இதில் ஏன்னா பிகாஸ் இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பஞ்சாபில், ஹரியானாவில், டெல்லி, சத்தீஸ்கர் இந்த மாநிலத்தில் இருக்கிற சில மாணவர்கள் அவங்க வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் வந்து போட்டிருக்காங்க. அங்கே பக்கத்தில் அவங்களுடைய ஹானரபிள் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து அவங்க வந்து ரிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்களுடைய சென்டரில் எங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்
தாமதமாக வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஓகே, மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து அந்த அந்த இது வந்து இதெல்லாம் முன்னாடி நடந்தது. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இமீடியட்டாக நடந்த விஷயங்கள். இதெல்லாம் அவங்க வந்து இந்த ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்காங்க. இப்போ போட்டோன்னா அவங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து நீங்கள் பரிசீலனை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி என்டிஏக்கு சொல்லியிருக்காங்க. உடனே என்டிஏ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க அதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி, ஓகே இது வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, சத்தீஸ்கர், ஸோ இந்த மாநிலத்தில் சேர்ந்த சில மாணவர்கள், அதான் 1563 மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இப்படி கோர்ட்டோட பரிசீலனை சொன்னோன்னே அவங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த லாஸ் ஆஃப் டைமை எப்படி காம்பன்சேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு 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 முடிவெடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கமிட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு ஆர்டர் இருக்குது, அபெக்ஸ் கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டில் வந்து 13/6/2018 அப்போ வந்து அப்போ போட்ட ஒரு ரிட் பெட்டிஷன் 551 2018ஆம் ஆண்டு போட்ட ஒரு ரிட் பெட்டிஷன். இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் முன்னாடி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நடந்திருக்கு. அது எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னு நமக்கு தெரியல. இது மாதிரி கொஸ்டின் பேப்பர் லேட்டாக கொடுத்தப்ப காம்பன்சேட்ரி மார்க்ஸ் கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஃபார்முலாவை டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதாவது அது எப்படின்னு அவங்க இந்த ப்ரெஸ் ரிலீஸ்லேயே அவர் சொல்லியிருக்காங்க. அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் என்ன மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்கான், அவனுடைய ஆன்சரிங் எஃபிஷியன்சி எப்படி, எந்த டைம்குள்ளே இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கான், அவனுக்கு எவ்வளோ நேரம் லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, ஸோ எவ்வளோ நேரம் லாஸ் ஆகிருக்கு, அவன் ஆல்ரெடி அந்த எக்ஸாமில் எப்படி பண்ணியிருக்கான் அப்படிங்கிற அந்த எஃபிஷியன்சியை பார்த்து ஒரு கால்குலேஷன் பண்ணி மார்க்ஸ், காம்பன்சேட்டரி மார்க்ஸ் வழங்குறதுக்கு ஒரு மெக்கானிசம், ஒரு ஃபார்முலா வந்து வச்சுருக்காங்க. ஓகே, இது ஏன்னா இதுக்கு முன்னாடி 2018 ஒரு பிரச்சனை, பட் நீட்டுக்கு வந்த பிரச்சனை கிடையாது, வேறு ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்த ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்காங்க. அந்த தீர்வை தான் இங்கே அப்ளை பண்ணி இந்த மாணவர்கள் இருக்காங்களா இல்லையா, ஸோ இவங்களுக்கு டைம் லாஸ் ஆகிருக்கு இல்லையா, அவங்களுக்கு அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி காம்பன்சேட்டரி மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த காம்பன்சேட்டரி மார்க்ஸ் கொடுத்ததுனால தான் இவ்வளோ மார்க்ஸ் ஜம்ப் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நேற்று ப்ரெஸ் ரிலீஸில் லைவ்லேயும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த 6ஆம் தேதி அனுப்பிச்ச அந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸ்லேயும் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதை நான் உங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறேன். என்ன நடந்திருக்கு, என்ன அவங்க சொல்கிறாங்க, அவங்க தரப்புலேருந்து ஒரு நமக்கு ஒரு குழப்பம் இருக்குது இல்லையா, ஸோ அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் இங்கே உங்ககிட்ட சொல்கிறேன். இது எல்லாமே அவங்க சொன்ன டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ அப்படி தான், அதனால தான் அந்த காம்பன்சேட்டரி மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். இன்டர்வியூவில் வந்து நேற்று இன்டர்வியூவில் கேட்குறாங்க, நீங்கள் எவ்வளோ மார்க்லேருந்து எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு, அது ஒவ்வொரு கேண்டிடேட்டை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 20 மார்க்லேருந்து 720 மார்க், எப்படியா இருந்தாலும் 720 மார்க்குள்ளே தானே கொடுக்க முடியும். ஸோ இது அதுக்குள்ளே ஸோ ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் அந்த காம்பன்சேட்டரி மார்க்ஸ் வழங்குறது மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2வது பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. மொதல் பாயிண்ட் கட் ஆஃப் அதிகமாக இருக்குது, ஒத்துக்கிறோம். நிறைய பேர் வந்து நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க. அதுக்கு காரணம் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸோட அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, அதை ஒன்று சொல்லியிருக்காங்க. 2வது காம்பன்சேட்டரி மார்க்ஸ் 1563 பேருக்கு வழங்கியிருக்காங்க. ஏன்னா இந்த மாணவர்கள் சென்டரில் கொஸ்டின் பேப்பரை லேட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு சென்டரில் கொஸ்டின் பேப்பரை லேட்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அது என்டிஏவோட தப்பா? என்டிஏ வந்து என்டிஏங்கிறது என்னது, ஒரு அக்ரிணை பொருள் இல்லை, அது வந்து ஒரு உயர்திணை பொருள். அங்கே வந்து யார், நம்மளை மாதிரி ஹியூமன் பீங்ஸ் தான், ஒரு பெரிய ஹையர் அஃபிஷியல்ஸ், ஐஏஎஸ் கேடரில், குரூப் 1 கேடரில் இருக்கிறவங்க அந்த பேனலில் இருப்பாங்க. ஓகே, அவங்க வந்து ஒரு கவர்னிங் பாடி வச்சு இந்த எக்ஸாமை இப்படி தான் கண்டக்ட் பண்ணணும், 24 லட்சம் பேர் இருக்காங்க, நம்ம எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கணும், எல்லோரும் கேட்ட சென்டருக்கு அவங்க கேட்ட சென்டருக்கு நம்ம கொடுக்கணும், அந்தந்த அவங்கவுங்க ஊருக்குள்ளேயே எக்ஸாம் எழுதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பரிசீலனை பண்ணி கிட்டத்தட்ட 4750. இப்போ நம்ம ஊரில் உங்கள் ஊர்லேயே வந்து இருக்கிற ஸ்கூல்ஸில் தான் இந்த எக்ஸாம் நடத்தியிருப்பாங்க. அந்த ஸ்கூல்ஸில் எக்ஸாம் நடத்துகிறது யாருன்னா என்டிஏவோட அறிவுரையின்படி அங்கே இருக்கிற வாத்தியாருங்க, பிரின்சிபல். அந்த எக்ஸாமோட சூப்பரண்டென்டென்ட் வந்து அந்த ஸ்கூலில் இருக்கிற பிரின்சிபல் தான், அந்த காலேஜில் இருக்க பிரின்சிபல் தான். அண்ட் அங்கே இருக்கிற இன்விஜிலேட்டர் அந்த ஸ்கூலில் அந்த சென்டரில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் தான். ஸோ அங்கே தவறு நடந்திருக்கு, அங்கே கொஸ்டின் பேப்பர் லேட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கூலில், அந்த சென்டரில், அந்த காலேஜில் சூப்பரிண்டென்டென்ட், அந்த ஸ்கூலோட பிரின்சிபல், காலேஜ் இருப்பாங்க. அவங்கள ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அந்த ரெப்ரசன்டேட்டிவ் யார் அப்படின்னா
ஒரு வேற ஒரு ஸ்டேட்லேருந்து வந்திருப்பாங்க. இப்போ எப்படி ஒரு எலெக்ஷன் நடக்குது, இப்போ துணை ராணுவம் எப்படி உள்ளே வருது பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான். அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட 2,00,000 2,00,000 அஃபீஷியல்ஸை வந்து இந்த எக்ஸாமுக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்தந்த ஊரில் அந்தந்த இடத்துல இருக்கிறவங்கள. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாம்ஸ் வந்து நடத்துது. என்டிஏவே எல்லா இடத்துலையும் வந்து நடத்தலை. ஸோ என்டிஏவோட தலைமையில் என்டிஏவோட அறிவுரையின்படி என்டிஏவோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி அங்கங்கே சென்டர்ஸ் கொடுத்து அங்கங்கே நடத்துகிறாங்க. அந்த சென்டர் இப்போ ஏன் இப்படி ஒரு இஷ்யூ, ஏன் ஒரு கொஸ்டின் பேப்பரை வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணி டைமுக்கு கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லையா? ஸோ நம்ம எல்லா மட்டத்திலையும் வேலைகள் சரியாக நடைபெற்றால், எல்லா இடத்துலையும் வேலைகள் கரெக்டாக நடைபெற்றால் எந்த ஒரு இஷ்யூமே வராது. ஸோ இது எல்லாருமே இது யாருன்னு குறை சொல்கிறது, இது எல்லார் மேலேயும் தான் அந்த ப்ளேமை நம்ம எடுத்துக்கணும். ஏன் ஈவன் நம்ம ஊரில் நம்ம ஸ்டேட்டில் கூட கொஸ்டின் பேப்பர் லேட்டாக கொடுத்துருக்காங்க. இன்விஜிலேட்டர்ஸ் வந்து அப்பப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கையெழுத்து வாங்கணும். இது ப்ராசஸ், அது எல்லாமே ப்ராசஸ். அதை வந்து ப்ராப்பராக ஒரு மாணவர்கள் அந்த நேரத்தில் பரீட்சை டிஸ்டர்ப் ஆகாதபடி நம்ம அது எக்ஸாம் நடத்துறது அது அந்தந்த சென்டர்ஸோட கடமை. பட் அவங்க வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. ஒரு சூப்பரண்டரை வச்சு ஒரு 100 இன்விஜிலேட்டரை வச்சு அந்த எக்ஸாம் அந்த ஸ்கூலில் நடத்துது. அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க தான் அதுக்கு காரணம், பொறுப்பு. அண்ட் ஒரு இன்விஜிலேட்டர் ஒரு 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 ரெப்ரசன்டேட்டிவ் என்டிஏ மூலியமாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இன்னொரு ஸ்டேட்லேருந்து வருவாங்க, இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வருவாங்க. ஸோ அவங்களும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து நம்ம நடத்துகிற பொறுப்பு ஒவ்வொரு தனிப்பட்ட மக்களுக்கும் இருக்குது. ஒரு இன்விஜிலேட்டர் முதற்கொண்டு ஒரு சூப்பரிண்டன்லேருந்து ஒரு பெரிய ஹையர் அஃபிஷியல்ஸ்லேருந்து இந்த எக்ஸாமை சேஃபாக கண்டக்ட் பண்ணுற பொறுப்பு எல்லாத்துக்குமே இருக்குது. எல்லாருமே தான் பொறுப்பு. இப்போ கொஸ்டின் பேப்பர் லேட்டாக கொடுத்தவங்கள போய் நம்ம இதுக்காக தண்டிக்கவா முடியும்? அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறது? நடந்துருச்சு. 24 லட்சம் பேர் பரிசு எழுதிட்டாங்க, நடந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறது? அப்போ அவங்களுக்கு டைம் லாஸ் ஆகிருக்கு. அந்த டைம் லாஸ் ஆனதை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, அவங்க கேட்டோன்னே கொடுத்துட மாட்டாங்க. அந்த ஸ்கூலில் அந்த சென்டரில் சிசிடிவி கேமராவில் இது நடந்தது உண்மையா அப்படின்னு பரிசீலனை பண்ணிவிட்டு இதை பண்ணியிருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா, அங்கே என்ன நடந்திருக்கு, என்ன விஷயம், எதனால் மார்க் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறத நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இதில் தவறு நடந்திருக்கா, முறைகேடு நடந்திருக்கா, இல்லை கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கா? அவங்க சொல்லிட்டாங்க, கொஸ்டின் பேப்பரில் நாங்கள் எதுவுமே லீக் ஆகலை, எல்லாமே வந்து அந்த எக்ஸாமோட இன்டெகிரிட்டி வந்து நாங்கள் கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் சந்தேகங்கள் இருந்தால் நம்ம கோர்ட்டுக்கு போகலாம், இல்லை சிபிஐ இன்கொயரி வரைக்கும் இதில் வந்து சில பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் அது சாத்தியமாக என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதெல்லாமே நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ காம்பன்சேட்டரி மார்க் டைம் லாஸ் ஆனதுனால 1563 பேருக்கு மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த மாதிரி காம்பன்சேட்டரி மார்க் கொடுத்ததுனால தான் 718 719 வந்திருக்கு அப்படின்னு 2வது பாயிண்டில் சொல்கிறாங்க. 3வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 67 பேர் எப்படி 720க்கு 720 வாங்கினாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த காம்பன்சேட்டரி மார்க், கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆசச் 720 அவுட் ஆஃப் 720 வாங்கினவங்களோட எண்ணிக்கை 2024 17 அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 17 பேர் இந்த தடவை 720க்கு 720 வாங்கியிருக்காங்க. 720 அவுட் ஆஃப் 720 இந்த வருஷம், அதாவது இந்த கிரேஸ் மார்க்ஸு காம்பன்சேட்டரி மார்க்ஸ் இல்லாமல். போன தடவை 2 பேர் 3 பேர் வாங்குவாங்க. பட் இந்த தடவை 17 பேர் வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கு தான் ரீசன் சொல்லியிருக்காச்சு. ஆக்சுவலாக போன தடவை 20 லட்சம் பேர் தான் எழுதினாங்க. இந்த வருஷம் 23,33,297 பேர், கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்சம் பேர் அதிகமாக எழுதுகிறாங்க. ஸோ காம்படிஷன் அதிகமாகும் பொழுது, கொஸ்டின் பேப்பர் லெவல் சேமாக ஒரு லெவல் இருக்கும் பொழுது, ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும் போது இந்த 17 பேர் வர்றது அப்படிங்கிறது எஸ் அக்செப்டபிள். பட் இந்த 67 எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த காம்பன்சேட்டரி மார்க் கொடுத்தாங்க இல்லையா, அதாவது இந்த ஒரு கீ ஃபிசிக்ஸில் வந்து ஒரு ஆன்சர் கீ, ஒரு 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 கொஸ்டின் ஓல்டு என்சிஆர்டிக்கும் நியூ என்சிஆர்டிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருந்ததுனால ஃபிசிக்ஸில் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு மார்க் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் அவார்ட் பண்ணாங்க. ஸோ 44 ஸ்டூடெண்ட்ஸ் அதனால் பெனிஃபிட் அடைஞ்சு 720க்கு 720 வாங்கிட்டாங்க. தென் 6 பேர் இந்த காம்பன்சேட்டரி மார்க்ஸ் கொடுத்தாங்கல்ல, இந்த லாஸ் ஆஃப் டைமுக்காக காம்பன்சேட்டரி மார்க், அந்த காம்பன்சேட்டரி மார்க் 6 பேர் 720க்கு 720 வாங்கினாங்க. ஸோ ஆக்சுவலாக வாங்கினது 720 வாங்கினது 17 பேர். பட் இந்த கீ ரிவிஷனால், ஃபிசிக்ஸோட ஆன்சர் கீ ரிவிஷனால் 720 வாங்கின மாணவர்களோட எண்ணிக்கை 44.
இந்த காம்பன்சேட்டரி மார்க்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, லாஸ் ஆஃப் டைம்க்காக சில சென்டரில் ஓகே ஒரு 1563 கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு லாஸ் ஆஃப் டைம்க்காக மார்க்ஸ் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அதனால் பெனிஃபிட் அடைஞ்ச மாணவர்கள் 6 பேர். ஸோ டோட்டலாக 44 + 6 50. ஒரிஜினலாக மார்க் 720க்கு 720 வாங்கினவங்க 17. ஸோ மொத்தம் 67 பேர் 720க்கு 720 வாங்கியிருக்கிறதா அவங்க இதில் சொல்லியிருக்காங்க. எப்போதுமே வந்து நீட் என்டிஏ வந்து எப்போதுமே ரிசல்ட்ஸ் டேட்டுக்கு முன்னாடியே வந்துடும். அட்லீஸ்ட் ஒரு நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் தான் வரும். நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10ஆம் தேதி ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே விட்டுருவாங்க, இல்லை 1 வீக் முன்னாடியே விட்டுருவாங்க. ஏன்னா பிகாஸ் அப்போ தான் இதில் நிறையா கரெக்ஷன்ஸ் பார்க்கணும், ஆன்சர் சில பேர் கீ வந்து சேலஞ்சஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிட்டு அதை ஃபைனலைஸ் பண்ணி இப்போ அதானே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ முன்னாடியே அனுப்புனதுனால தான் இப்போ நமக்கு டைம் இருக்குது. இந்த டைம் ஏன்னா பிகாஸ் கவுன்சிலிங் லேட் ஆகக்கூடாது. கவுன்சிலிங் லேட் ஆகாமல் நடந்தால் தான் அட்மிஷன் சீக்கிரமாக நடக்கும், அடுத்த அகடமிக் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் நாங்கள் வந்து ரிசல்ட்ஸை வந்து சீக்கிரமாக விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பதிவு பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட். தென் எங்கெங்கெல்லாம் தப்பு நடந்திருக்கோ, இப்போ சில பேர் ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்காங்க எக்ஸாமு, அவங்களையெல்லாம் வந்து அவங்க மேலெலாம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க லோக்கல் போலீஸு. அதுக்கு நாங்கள் என்டிஏ சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அட் எனி காஸ்ட் எந்த இடத்துலையும் இந்த எக்ஸாமோட இன்டெகிரிட்டி பாதிக்கப்படலை அப்படிங்கிறத தான் இந்த என்டிஏ வந்து அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் மூலிமா அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இதில் ரீநீட் நடக்குமா அப்படின்னு அங்கே கேட்கப்பட்டுச்சு. அந்த கேள்வி இப்போ கேட்கப்பட்டப்போ அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1600 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1600 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 6 சென்டரில் 1600 ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய மனுவை வந்து நாங்கள் மறுபரிசீலனை செய்ய போகிறோம். அவங்களுடைய ரிசல்ட்ஸை வந்து நாங்கள் ரீவிசிட் பண்ண போகிறோம். அதுக்குன்னு ஒரு கமிட்டி அமைச்சு வித்தின் அ வீக் ஓகே இதுக்கு என்ன ப்ராப்ளம், என்ன சொல்யூஷனோ அதை நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிச்சம் இருக்கிற 23 லட்சம், கிட்டத்தட்ட 23 லட்சம் பேருக்கு ரிசல்ட்ஸில் எந்த பாதிப்பும் இல்லை. இருந்திருந்தால் இந்நேரம் அது வெளியில் வந்திருக்கும், எல்லாருமே வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பிரச்சனை இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 1600 பேர். இப்போ இந்த 1600 பேருக்காக நம்ம ரீநீட் நடத்தினா இந்த 23 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்கோர் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க நல்ல மார்க் எடுத்து வச்சுருக்காங்க, அவங்க வந்து ஹோப்பாக நல்ல காலேஜ் கிடைக்கும், எப்படியும் எம்பிபிஎஸ் போயிடலாம், மெடிக்கல் போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க அதில் பாதிக்கப்படக்கூடாது. பட் அதே நேரத்தில் இந்த 1600 ஸ்டூடெண்ட்ஸும் பாதிக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து வித்தின் அ வீக் இந்த ரிசல்ட்ஸை மறுபரிசீலனை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு 90%, 95% என்ன கேட்டால் 99% ரீநீட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் எனக்கு படுது. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா 24 லட்சம் பேர் பரீட்சை எழுதியிருக்காங்க, அதில் பாதிக்கப்பட்டது 1600 பேர். அதனால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க நிறுத்தி வைக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் ரீநீட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம். பட் இருந்தாலும் இந்த 1600 பேரோட மாணவர்களோட எதிர்காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு நாங்கள் ஒரு கமிட்டி போட்டு என்ன தவறு நடந்திருக்கு, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறதையும், அந்த கமிட்டியோட பரிந்துரை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதான் ஒரு விஷயம். 24 லட்சம் பேர் ஒரே நாள் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. 4750 சென்டர் 2 லட்சத்துக்கு மேலே அன்னைக்கு வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ இது எல்லாருடைய ஒரு எஃபோர்ட் இதில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது எப்படி போகுது அப்படின்னு தெரியல. நீங்கள் நிறைய விஷயங்கள் தவறாக கேள்விப்பட்டு பதறாதீங்க. ஒரு யூடியூப்பில் வந்து தம்ப்நெயிலை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஓகே, ஸோ அவங்க வியூஸ்க்காக ஓகே இல்லை எதுக்காக எது வேணாலும் சொல்லலாம். இருக்கிறத எடுத்து சொல்கிறது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன இங்கே இருக்கோ, என்டிஏ என்ன சொல்லியிருக்காங்களோ, ப்ரெஸ்ஸில் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்களோ, இதில் அவங்களுடைய நேஷ்னல் மீடியாவில் என்ன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். நமக்கு உண்மையாலுமே தவறு நடந்திருந்து பாதிக்கப்பட்டிருந்தால் நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ எங்கிட்டே வந்து ஒரு 2-3 பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ஓஎம்ஆரில் ஒரு மார்க்ஸ் வருது, பட் ஸ்கோர் கார்டில் ஒரு மார்க்ஸ் வருது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஓஎம்ஆரை ஸ்கேன் பண்ணுங்கள், உங்களுடைய ரிசல்ட்டை ஸ்கேன் பண்ணுங்கள். ஓகே, 2யும் ஸ்கேன் பண்ணி மெயில் உங்கள் லாகின்லேருந்து மெயில் அனுப்புங்க. ஓகே, மெயிலில் அனுப்ப முடியும். எல்லாமே நம்ம ஆன்லைனில் தான் பண்ணுறோம். மெயில் அனுப்புங்க. இது மாதிரி எனக்கு வந்து ஓஎம்ஆரில் ஒரு மார்க் வருது, இதில்
ரேங்க் ஷீட்டில் மார்க் ஷீட்டில் ஒரு மார்க் இருக்குது, இது என்ன அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம மெயில் அனுப்பலாம். நம்மளுடைய போராட்டம் இப்படி தான் இருக்கணும். ஓகே. மற்றவங்க சொல்கிறது நம்மளா இதில் ஒரு பெரிய சதியா என்னங்கிறது உள்ளே போய் இறங்கி பார்த்தா தான் தெரியும். ஓகே. ஸோ அது போய் அது இல்லாமல் நம்மளாவே ஸ்பெக்குலேட் பண்ணிவிட்டு ரீநீட் நடக்குமா, அது நடக்குமா, எவ்ரிதிங் எல்லாமே இங்கே டிரான்ஸ்பரண்ட்டாக தான், இங்கே எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். இங்கே எதையுமே ஒரு இதில் பண்ண முடியாது. நம்ம கரெக்டாக அஃபிஷியலாக போவோம், நேர்மையாக இருப்போம். நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் எதுக்கு இந்த விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா, நம்ம பயப்படக்கூடாது. நம்ம தேவையில்லாத ஒரு பயம் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ என்ன இருக்குது, வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். கண்டிப்பாக இதில் ஏதாவது தப்பு நடந்திருந்தா அது கண்டிப்பாக வெளியில் வந்துடும். ரைட். அதனால் நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம். பட் இதுதான் இப்போதைக்கு அவங்களுடைய ஸ்டேட்டஸ். 1200 மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கமிட்டி போட்டு பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிகாஸ் மற்ற 24 லட்சம் பேர் நீங்கள் யாருன்னு விடுவீங்க? இப்போ ஒரு சென்டரில் அவங்க கேட்குறாங்களே, ஹரியானாவில், சத்தீஸ்கரில், டெல்லியில், ஓகே, பஞ்சாபில் எனக்கு டைம் இல்லை, நான் டைம் கொடுக்கல, கொஸ்டின் பேப்பரை லேட்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது? அப்போ என்டிஏ அவங்களையும் ஒன்றும் சொல்ல முடியாது. இன்விஜிலேட்டர் பிடிச்சி ஜெயிலே போட முடியும், அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. அதே சமயத்தில் அந்த மாணவர்களில் பார்த்துக்கணும். ஸோ அதனால் அவங்க மார்க் அவங்களுக்கு கொடுத்து அந்த விஷயத்தை அப்படி ஷார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. வில் சி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட்டு. எந்த அப்டேட் வந்தாலும் சரி, இதை பற்றின அடுத்த நகர்வு என்ன அப்படிங்கிறதாலும் சரி, எனக்கு தெரிஞ்சதை உள்ளதை உள்ளபடி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நன்றி.